பங்குனி உத்திரம் 2025 தெய்வீக ரகசியங்கள். பங்குனி நாள் 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025. பங்குனி உத்திரம் 2025. இந்த நாளில் தெய்வங்கள் கூட நம் பூமியில திருமணம் செய்தனர். அது வெறும் பூஜை அல்ல, நம் வாழ்வை மாற்றும் புண்ணிய தரிசனம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கை அமைதிக்கான கதவுகள் இங்கே திறக்கப்படும். நம் தமிழ் பாரம்பரியத்துல ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஓர் அற்புத சக்தியை கொண்டது. ஆனால் பங்குனி மாதம் வரும் உத்திர நட்சத்திர நாளா? அது வேற மாதிரி. இது சும்மா ஒரு நாள் இல்ல, பரமபதத்தில் நிகழ்ந்த திருமணங்களின் நினைவாக அனுஷ்டிக்கப்படும் புனித நாள். பங்குனி உத்திரம் என்றால் என்ன? பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளை பங்குனி உத்திரம் என்று சொல்லுவோம். இது தமிழ் புத்தாண்டுக்கு முன்வரும் கடைசி மாதம். இந்த நாளில் தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்தன. ஆண்டாள் பெருமாள், சிவபார்வதி, முருகன் தேவசேனா ஆகியோரது கல்யாணங்கள். ஆண்டாள் ரங்கநாதன். விஷ்ணுவின் பெரும் பக்தியான ஆண்டாள் அவளது இறை காதல் ரங்கநாதருடன் திருமணமாகி முடிவெடுத்தது. பங்குனி உத்திரம் அன்று அவர்களது கல்யாணம் நிகழ்ந்தது. முருகன் தேவசேனா. தேவசேனையின் பிதா இந்திரன் முருகனை விழுந்து பார்த்து தான் வளர்த்த தேவசேனையை மணம் முடிக்க ஆசைப்பட்டார். இந்திரனின் ஆசி, சிவபெருமான் திருவுளம். பங்குனி உத்திரத்தில் திருமணம். சிவன் பார்வதி. சமஸ்த பிரபஞ்சமும் அசைவது இந்த இருவரின் சங்கமத்தினால்தான். இந்த தெய்வீக இருவரும் பங்குனி உத்திரம் நாளில் பந்தலிட்டனர். பங்குனி உத்திரத்தின் பலன்கள். இந்நாளில் திருமணமாகும் ஜோடிகள் நீண்ட நாள் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள். திருமண ஆசையோடு இருப்பவர்கள் நல்ல துணையை பெற ஆசிர்வாதம் கிடைக்கும். இந்த நாளில் பூஜை செய்தால் குடும்ப பிணக்குகள் நீங்கும். புண்ணியம், சுபகாரியம், ஆன்மீக எழுச்சி எல்லாம் சேரும். நம் வாழ்க்கையில் பங்குனி உத்திரம் என்ன செய்யலாம்? கோவிலுக்கு சென்று பூஜை செய்யலாம். திருமணமாகாதவர்களுக்காக விரதம் இருந்து ஜெபிக்கலாம். நோன்பு, தானம், நற்கருமங்கள் செய்து இறைவன் அருள் பெறலாம். இறுதி ஊக்கம், மோட்டிவேஷனல் மெசேஜ். இந்த நாள் மட்டும் ஒரு தரிசன நாள் அல்ல, இது ஒரு துவக்கமா இருக்கலாம். உங்கள் வாழ்வின் புதிய அத்தியாயத்துக்கான திருமணம், சமாதானம், சக்தி, ஆனந்தம் எல்லாமே உங்க பக்கம் வரும். நம்பிக்கையோடு இருங்க. இந்த புனித நாளின் அர்த்தம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? லைக் பண்ணுங்க, பகிருங்க. இந்த மாதிரி ஆன்மீகமும் விஞ்ஞான வயதான கதைகளும் கேட்கணும்னா காஸ்மிக் இன்ஃபினிட்டி தமிழ் 369 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகம் ஒரு பிரபஞ்சம், நாமும் அதில் ஒரு ஒளியணும்.